அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு தான். எல்லா மனிதருமே ஆதி காலத்துல ஒரு பிரின்சிபிள் ஆஃப் வியூகத்தை எல்லா மனிதனுமே வச்சிருக்காங்க. ஆதி காலத்துல ஒரு பிரின்சிபிள் வச்சிருக்காங்க. அந்த பிரின்சிபிளை நம்ம யாருமே பயன்படுத்துறது கிடையாது. ஏன் பயன்படுத்துவது கிடையாது அப்படின்னா, அது என்ன காரணத்திற்காக அவர்கள் சில விஷயங்களை செய்தார்கள் என்பது, அவர்கள் ஏதோ ஒன்றுக்கு செய்திருக்காங்க. ஆனால் நமக்கு என்ன சொன்னா, அவர்களிடம் நாம் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலை இல்லாமல் இருக்கிறோம். இப்ப பெரிய ஆளுகள் ஒரு 80 வயசு வரைக்கும் இருக்கிறாருன்னா, அவர்கிட்ட போய் அவர் வாழ்ந்த காலத்தில் சில ரகசியங்கள் இருக்கும். அந்த ரகசியங்களை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அவர்கிட்ட போய் கொஞ்சம் உட்காந்து ஒரு டீ வாங்கி கொடுத்து, ஐயா உங்க காலத்துல எப்படி இருந்தது, என்ன இருந்தது அப்படின்னு கேட்டோம்னா, அவர் கொஞ்சம் ஏதோ ஒன்று சொல்லுவார். அப்ப எப்படிங்கிற சில ரகசியங்களை தெரியும். இதே ஓல்டான ஜோதிடர்கள் இப்போதைக்கு இல்லை, யாரும் ரொம்ப வயதானவர்கள் இல்லை. இப்ப எல்லாம் எல்லாருமே ஜோதிடர் ஆயிட்டாங்க. ஜோதிடராய் என்ன சொன்னான்னா, அவங்களுக்கு அவங்களே கிரகத்தை எனக்கு அங்க இருக்கு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இன்னும் அதுல அவங்க ஒரு திருப்தி அடைய முடியல. அதற்கு நிறைய பக்குவம் வேணும், வயது வேணும். அந்த வகையில் பணம் சரளமாக பணம் சரளமாக வரணும். இதுக்கு 2ஆம் இடத்தை இயக்கணும், 4ஆம் இடத்தை இயக்கணும், அதை இயக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விதம் இருக்கு. சாதாரணமாக எப்படியாவது ஒரு விஷயத்தை இலகுவாக நாம் நடைமுறைப்படுத்த முடியுமா? இலகுவாக நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா எப்பயுமே நம்ம என்ன செய்யணும்னா, எப்ப வீட்டை விட்டு வெளியே போகும்போது, வீட்டை விட்டு வேலைக்காக வெளியே போகும்போது, மேக்சிமம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போவீங்க. அந்த வீட்டை விட்டு போகும்போது என்ன சொன்னா, ஒரு டம்ளர் தண்ணி குடிக்காம போகணும். ஜஸ்ட் ஏன் அந்த காலத்துல என்ன சொல்லலாம்னா, தண்ணீரை நம்ம கிளம்பும் போது ஒரு அம்மானாலும் தண்ணி குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. மனைவி இப்பயும் எடுத்து கொடுக்கத்தான் செய்யறாங்க. அந்த அளவுக்கு அந்த தண்ணீருக்கு ஒரு பெரிய மகிமை உண்டு. அப்ப தண்ணியை குடிச்சோம், பட்டினியா போகக்கூடாது, வெறும் வயித்தோட போகக்கூடாது. அது ஒரு முக்கியமான விஷயம். இன்றைய வரைக்கும் யாராவது தன்னுடைய பாக்கெட்ல காயின்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களான்னா வச்சிருக்க மாட்டேங்க. ஏன்னா அது என்ன சொன்னா, காயின்ஸ் இன்னைக்கு சர்வசாதாரணம். இப்போ 1 ரூபா கீழே கிடந்தாலும் இன்னைக்கு யாரும் எடுக்க மாட்டேங்க. அன்னைக்கு 25 பைசா கீழே கிடந்ததுன்னா அது ஒரு பெரிய அற்புத பொக்கிஷமாக இருந்தது. அந்த அளவுக்கு இன்னைக்கு 10 ரூபா கீழே கிடந்தாலும் எடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு காயின்ஸோடைய வெளியீடு குறைஞ்சு போச்சு. அப்ப பணத்தோடைய காகித தாளை என்ன சொன்னா நம்ம ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டோம். உங்களுடைய சில்லறை என்ன சொன்னா, எப்பயுமே பாக்கெட்ல ஒரு நல்ல அழகான காயின்ஸ், 1 ரூபா காயின்ஸா இருந்தாலும் சரிதான், 5 ரூபா காயின்ஸா இருந்தாலும் சரிதான், 10 ரூபா காயின்ஸா இருந்தாலும் சரிதான், 20 ரூபா காயின்ஸா இருந்தாலும் சரிதான், அந்த காயின்ஸை நீங்கள் என்ன செய்யணும், உங்க சட்டை பாக்கெட்ல போடணும். சட்டை பாக்கெட்ல கண்டிப்பா போட்டு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த காயின்ஸை எடுத்து கையில வச்சு அதோடைய பூவா தலையான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பூ பக்கத்தை பார்த்துட்டு உள்ள போடணும். ரெகுலரா இது எப்ப டைம் கிடைக்குதோ அந்த காயின்ஸ் இப்ப நல்ல காயின்ஸ் என்ன சொன்னா, 10 ரூபா காயின்ஸ் பெருசா தான் இருக்கு, 20 ரூபா காயின்ஸ் நல்லா நகநகன்னு இருக்கு. அன்னைக்கு கொடுத்தாங்க, நான் வாங்காம வந்துட்டேன், ஐயோ நான் திரும்பி யார்ட்டாச்சும் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆனாலும் யூஸ் பண்ணலாம். அப்ப அந்த பாக்கெட்ல என்ன சொல்றான்னா, அந்த காயின்ஸை வச்சு அதோடைய பூ பக்கத்தை அடிக்கடி பார்க்க பணம் வரும். கண்டிப்பா பணம் வரும். இது உண்மையான 100% உண்மை. இப்ப எங்கேயாவது என்ன சொன்னா, நான் வெளியிடங்களில் போகும்போது என்ன சொன்னா, வீட்டுலதான் எல்லாமே செலவுக்கு எல்லாமே ஹோட்டலுக்கு போனாலும் அதான் கொடுப்பாங்க. அதுல வர்ற அந்த காயின்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிடும். அது என்ன அறியாமல் செய்கின்ற ஒரு நல்லதுன்னு எனக்கே தெரியாது. அப்ப அதை வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிடுவேன். அதை வீட்டுல என்ன செய்வேன்னா, வீட்டுல ஒரு செம்பு நிறைய காயின்ஸ் இருக்குது, அந்த காயின்ஸ்ல போட்டுருவேன். எப்பயுமே ஒரு மகாலட்சுமி காயின்ஸ் என் பாக்கெட்ல சொன்னா, நல்ல ஆழமானது என்ன சொன்னா இருக்கும்.
அப்ப எல்லா மனிதனுமே தான் ஒரு சில்லறை காயினில் வந்து உங்களுக்கு விருப்பமான 20 100 காயின்ஸ் கூட இருக்குனாங்க, நான் பார்க்கல. 20 காயின்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கேன். அதை வந்து என்ன சொல்லலாம்னா, நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் போட்டு உங்களுடைய நீங்கள் எப்பயும் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். இரவு என்ன செய்யணும், அந்த காயின்ஸை பூஜை ரூம்ல வச்சிடணும். பூஜை ரூம்ல அழகா வச்சிடணும். அப்படி வைக்கும்போது வச்சுட்டு மறுநாள் காலையில வேலைக்கெல்லாம் கிளம்பி போகும்போது உள்ள அந்த காயின்ஸை போட்டு போங்க. இந்த நேரம் இருக்கும் போதெல்லாம் எடுத்து பார்க்கணும். அந்த காயின்ஸை தயவு செய்து என்ன சொன்னா, எந்த ஒரு காரணத்தை கொண்டும் யாரிடமும் கொடுக்க வேண்டாம். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு வருமானத்திற்கு உண்டான சக்தியை, பண தடை இல்லாத ஒரு நிலையை வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அதனால இதை நடைமுறைப்படுத்து. அதற்கடுத்து எப்பயுமே நீங்க படுக்கிற தலையாணைக்கு அடியில ஒரு 6 1 காயின்ஸோ, 6 10 காயின்ஸோ, 6 20 காயின்ஸோ, இல்ல 6 5 காயின்ஸோ தலையணைக்கு அடியில் வச்சு படுங்க. இதை நான் வச்சு செஞ்சுட்டு வரேன். அப்ப இது என்ன பண்ணுறது அப்படின்னு நான் வந்து என்ன சொன்னேன்னா வந்து, இது வந்து என்ன சொன்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னா, சில்லறை என்பது வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு பொக்கிஷமாக அது அந்த தலையணைக்கடியில வச்சு உறங்கும் போது சில கர்மாக்கள் வந்து குறைகிறது மாதிரி தெரிகிறது. எனக்கு தெரிகிறது. பண பற்றாக்குறை இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. அதே சமயத்தில் நம்ம என்ன காலையில் எழுந்தோன்னு என்ன சொன்னா, அந்த பெட்டெல்லாம் தட்டி நீட் பண்ணி கரெக்டாக அந்த காயின்ஸை வந்து அந்த தலையணைக்கடியில் நீட்டாக வைக்கும்போது அதை பார்க்கும்போது எந்திரிச்சோன்னா என்ன சொன்னா, நம்ம தான் தலையணை தட்டி வைப்போம். இல்லைன்னா வீட்டில் வந்து தட்டி வச்சு பார்க்கும்போது அதை பார்க்கும்போது அதில் வந்து என்ன சொன்னா ஒரு வித்தியாசமான குபேர சம்பத்து இருக்கிறது. குபேர சம்பத்து கண்டிப்பா இருக்கிறது. அப்ப இதெல்லாம் வந்து 100% வந்து எனக்கு தெரிஞ்சு உண்மை. அப்ப நம்ம இதெல்லாம் சாதாரணமாக குடியானவனும் சரி, கோடீஸ்வரனும் சரி, ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்கன்னா வந்து, நீங்கள் இதை நடைமுறைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் செல்வ வளம் கண்டிப்பாக கிடைக்கும். ரெண்டாவது, ஒரு கடைக்கு போறீங்க. கடைக்கு போயிட்டு வந்து என்ன சொல்றான்னா, எப்பயுமே சில்லறை காசு கொஞ்சம் வாங்க. ஒரு 10 ரூபாய்க்கு சில்லறை காசு கொடுங்க அப்படின்னு வாங்க. அதை வந்து உங்களுடைய பர்ஸ் வந்து என்ன சொல்ல, வீட்டில் ஒரு தனியாக வந்து ஒரு பர்ஸில் வந்து என்ன சொல்லலாம்னா நல்லா சேர்த்து வைங்க. அப்போ அந்த காயின்ஸை எடுத்து சில நேரங்களில் வந்து இப்படி நல்லா குலுக்கி விடும்போது என்ன நடக்கும், ஒரு சம்பத்து கிடைக்கும். சம்பத்து கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த மாற்றம்லாம் கிடையாது. அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்திலும் வந்து நாம் சில நடைமுறைகளை, ஒழுக்கங்களை வந்து கடைப்பிடிக்க வாழ்க்கையில் என்ன நடக்கும், செல்வாக்கில் உயர்ந்த மனிதராக வந்துருவோம். ரெண்டாவது, பணக்காரர்கள் பாருங்க, பணக்காரனோடு தான் பழகுவாங்க. பணக்காரனோடு தான் பழகுவாங்க. அவங்களுடைய அந்தஸ்து தன்மைகளை வந்து அப்படி வச்சுக்கிடுறாங்க. நாம் அந்த மாதிரி இருக்கணுமா? நம்ம மனிதாபிமானத்தோடு இருப்போம். நம்ம ஆன்மீகத்துல ஜோதிடம் பார்க்குறவங்க, ஆன்மீகத்துல பக்குவமா இருக்கிறவங்க நம்ம மனிதாபிமானத்தோடு இருக்கோம். ஏழை பணக்காரன் என்று சொல்லக்கூடிய வித்தியாசம் பார்க்க வேண்டாம். ஆனால் நான் சொல்லுகின்ற இந்த நடைமுறைகளை நீங்கள் நடைமுறைப்படுத்தி பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா வந்து செல்வமும் செல்வாக்கும் கண்டிப்பாக வரும். என்ன காரணம்னா, இந்த ஒரு கிரிக்கெட் மேட்ச்சு கூட என்ன சொன்னான்னா ஒரு காயின்ஸ் வச்சு தான் தலையா போவா போட்டு பார்க்குறோம். ஏன் வேற ஏதாச்சும் வச்சு போட்டு பார்க்கக்கூடாதான்? தலையா போவா அப்படின்னு சொல்லிட்டு விழுகிறத வச்சு காயின்ஸை தான் சொல்லி விடுறாங்க. அப்ப காயின்ஸுக்கு வந்து என்ன சொன்னா அவ்வளவு மரியாதை கொடுக்கப்பட்டு இருந்தது. இப்ப நம்ம கரன்சிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துட்டோம். அப்ப எல்லா மனிதனுமே தன்னுடைய பாக்கெட்டில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன செய்யணும், 10 ரூபாய், 5 ரூபா, 20 ரூபா இந்த காயின்ஸ் முழு காயின்ஸா கிடைச்சோம்னா ஒரு காயின்ஸை வாங்கி போட்டு எல்லாரும் நீங்க அழகாக வந்து பார்க்க பொருளாதாரம் வளரும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இதை நான் பண்ணி பார்த்திருக்கிறேன். ஏன்னா நான் தான் உதாரணமாக இருக்க முடியும், வேற யாரையும் எனக்கு சொல்வதற்கு முடியாது. இதை நீங்கள் வந்து பரிச்சித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அப்படியே உடனே 2 நாள் பார்த்தோன்னு 3ஆம் நாள் வல்லன்னு அப்படியே தூக்கி போட்டக்கூடாது. அதை ரெகுலராக யூஸ் பண்ணுங்க. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு மாதிரி எல்லாமே வந்துடும்.
எறும்பூர கல்லும் தேயும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு முயற்சியை செய்ய 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 வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நீங்கள் சந்திப்பதற்கு கண்டிப்பாக பணத்தளவில் உங்களுக்கு இருக்கிற சிரமங்கள் குறையும் என்று சொல்லி, பிரச்சனைகள் தீரும் என்று சொல்லி, காயினில் வந்து என்ன சொன்னான்னா, பூப்பக்கம் வந்து அடிக்கடி பாருங்கள், பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பணப்பிரச்சனை தீரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.